வழக்கமாக நம்ம விஜயை வந்து பாஜகவுடைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். அது இந்த மாதிரியான செயல்களில் வந்து உறுதிப்படுதுன்னு நான் நம்புறேன். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, மக்களையே சந்திக்காத ஒரு தலைவர், மக்களுக்காக போராட்டம் நடத்தாத ஒரு தலைவர், மக்கள் கூடவே இல்லாத ஒரு லீடர். அவர் வந்து அஜித்துடைய அந்த ஸ்டைலை வந்து பாலிடிக்ஸ்ல கடைபிடிக்கக்கூடியவர். அஜித்துடைய சினிமா கேரக்டர்னு ஒன்று இருக்கு, அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. சினிமாவில் இருப்பார், ஆனால் சினிமாவில் நடத்தக்கூடிய எந்த நிகழ்ச்சியிலும் போயிட்டு அவர் கலந்துக்க மாட்டார், வாலண்டியரா போக மாட்டார். அந்த ஸ்டைலை விஜய் வந்து பாலிடிக்ஸ்ல கடைபிடிக்கிறார். இப்படிப்பட்டவருக்கு என்ன லைஃப் த்ரெட் இருக்கும், இல்லை என்ன பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு? விஜய் அவர்கள் என்னன்னா, இந்த தெளிவு இருக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்ப ஒன்றிய அரசு நோக்கி அந்த கேள்வி கேட்கணும். அவர் எங்கேயுமே ஒன்றிய அரசு நோக்கி எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். இப்ப கூட தைப்பூசத்திற்கு வாழ்த்து சொல்லுவார். ஆனா எச் ராஜா அவர்கள் வந்து எல்லா இந்துக்களா ஒருங்கிணைங்க, நம்ம தைப்பூசத்தை போயிட்டு நம்ம வந்து திருப்பரங்குன்றத்துல போய் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை எதிர்த்து பேச மாட்டார். கல்வி நிதி வந்து குஜராத்துக்கு வந்து அவங்க டைவர்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் 2150 கோடி நினைக்கிறேன், 2150 கோடி, ஆமா 2152 கோடி குஜராத்துக்கும் யூபிக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்குன கல்வி நிதியை இவங்க டைவர்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது எப்பேற்பட்ட ஒரு நம்ம தமிழர்கள் நம்ம எவ்வளவு அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் எவ்வளவு பேர் அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்க பிற்படுத்தப்பட்ட லீடர்னு சொல்லிக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இதை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரா? அவர் கேட்க மாட்டார். எங்களுடைய தலைவர் தான் இதை நாடாளுமன்றத்தில் கொஸ்டின் பண்றோம். விஜய் அவர்கள் மோடியை எதிர்க்கிறேன், அமித்ஷாவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி பிஜேபி அரசை எதிர்க்கிறேன்னு சொல்லி பேசுவாரா? அப்படி பேசினாரா? இது வரைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கரை விமர்சிக்கும் போது கூட உள்துறை அமைச்சர் தான் விமர்சிச்சார். அமித்ஷா என்ற பேரு கூட அவர் உச்சரிக்க விரும்பலையா, பயப்படுறாரான்னு நம்மளுக்கு தெரியல. இப்ப அவங்க கட்சியில சாதி பார்த்து ஒதுக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லையா, இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? சாதி பார்த்து ஒதுக்குறாங்கன்னா இந்த மாதிரியான இஷ்யூக்கு வந்து விஜய் முதல்ல ரியாக்ட் பண்ணணும். விஜய் கிரவுண்ட்ல இருக்கணும். சாதி பார்த்து தான் பதவி கொடுக்குறாங்கன்றது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ. உங்களுடைய கொள்கை தரவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் உடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, எங்க கட்சி வந்து ரிசர்வேஷன் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். எங்க கட்சிக்குள்ள பதவி வழங்குறதுல எங்க சிஸ்டத்துக்குள்ள ரிசர்வேஷன் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். தலித், நான் தலித் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூத்துக்குன்னு சொல்லிட்டு நாங்க ரிசர்வேஷன் வந்து நாங்க ஒதுக்கிருக்கோம். அந்த மாதிரி விஜய் அவர்களுடைய கட்சியில தலித் மக்களுக்காக இடஒதுக்கீடு அடிப்படையில் மாவட்ட செயலாளர் நியமிப்பாரா? அவங்க கூட இப்போ வந்து இன்னொரு பியூர் அம்பேத்கரிஸ்ட் போயிருக்கிறார், ஆதவர்ஜனா போயிருக்கிறார். அவருடைய குறிக்கோளை எப்படியாச்சும் வந்து ஒரு தலித்த முதலமைச்சராக்குறது தான். அந்த கிரைட்டீரியால பார்த்தா நான் வந்து கண்டிப்பா விஜய் முதலமைச்சராக்க விட மாட்டார் அவர் அப்படின்றத நான் நம்புறேன். நான் வந்து 4 படம் சினிமா நடிச்சவங்க எல்லாம் துணை முதலமைச்சராகும் போது எங்க தலைவர் வந்து முதலமைச்சராக கூடாதா என்ற ஒரு வார்த்தை கேட்டார். தலித்தை மட்டும்தான் வந்து முதலமைச்சராக்குறது தான் எங்களுடைய குறிக்கோள், விஜய் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஆதவர்ஜனா அவர்கள் போர்க்கொடி தூக்குவார்னு நான் நம்புறேன். நாங்களும் வந்து தாவேக்காவை அவங்க எப்படி ஒன்றாக முடியும்? அம்பேத்கர் போட்டோ வந்து எடுத்துக்கிறவங்க எல்லாம் வந்து அம்பேத்கர் ஆயிடுவாங்களா? அப்படி கிடையாது. அப்படி பார்த்தோம்னா பாமகவுடைய நிறுவனர் அவர் வீட்டிலேயே வந்து அம்பேத்கருடைய ஸ்டாச்சு வச்சிருக்காரு. இன்னைக்கு பல இடங்கள்ல அம்பேத்கருடைய சிலை சேதப்படுத்துவதற்கு யார் காரணம்? உளவியலை யார் வந்து சாதிவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க. அப்ப தாவேக்கான்றது வந்து அவங்க வந்து எல்கேஜி, நாங்க வந்து எங்களுடைய தலைவர் PhD கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. எங்க தலைவர் வந்து PhD மீன்ஸ் நான் பாலிடிக்ஸ்ல சொல்றேன். நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு மோசஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தற்போது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அவங்களோட கட்சி மேம்பாட்டுக்காக பல அணிகளை வந்து பட்டியலிட்டிருக்காங்க. அதில் திருநர் மக்களுக்காகவும் ஒரு அணியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அரசியல்னாலே அதிகமாக வந்து 3 துறையும் உள்ளடக்கியது தான் பாலிடிக்ஸ். எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. குறிப்பாக வந்து லெஜிஸ்லேட்டிவ்ஸ் தான் வந்து லா மேக்கர்ஸ். ஒரு லா மேக்கர்ஸுடைய மிக முக்கியமான வேலை என்னன்னா, அதாவது அப்ஜெக்டிவ் ஆஃப் லா, சட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி வல்னரபிள் கம்யூனிட்டிஸ். அதாவது யார் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களோ அவங்கள பாதுகாக்கிறது தான் அரசுடைய சட்டத்துடைய முதன்மையான நோக்கமும் கூட. அப்போ இங்க வந்து வல்னரபிள் கம்யூனிட்டின்ற கேட்டகரிக்குள்ள இந்தியன் கான்டெக்ஸ்டுக்குள்ள யாரெல்லாம் வருவா அப்படின்னா, SC ST, பேக்வர்ட் கிளாஸஸ், டிரான்ஸ்ஜெண்டர், லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, ரிலீஜியஸ் வைஸ் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்லாம் அவங்க வந்து வல்னரபிள் கம்யூனிட்டின்ற கேட்டகரியில் வருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அவங்க அறிவித்திருக்கிற அந்த அணியில் பிற்படுத்தப்பட்டோர் அணியும் நான் பார்க்கல, பட்டியலினத்தோர் அணியும் நான் பார்க்கல, பழங்குடியின மக்களுக்கான அணியும் பார்க்கல. இன்னைக்கு அவங்க எவ்வளோ விஷயத்துக்காக இப்போ சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவங்கள எம்பவர் பண்ணக்கூடிய எந்த ஒரு அணியை நான் அவங்களுடைய பட்டியலில் நான் பார்க்கல. அதுலேயும் குறிப்பாக கான்ஷியஸாக நோட் பண்ணக்கூடிய வேண்டிய ஒரு செயல் அது. டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற ஒரு 9th பாயிண்ட்ல வச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் இக்னரன்ஸை காட்டுது அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு முதல்ல பொலிட்டிக்கல் அவேர்னஸே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கான்ஷியஸாக அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். அவங்கள திருப்பி அவங்கள காயப்படுத்தக்கூடிய ஒரு செயல், அவங்க பர்சனலாக அவங்கள ஊன் பண்ணக்கூடிய ஒரு செயல். இது வந்து சினிமாட்டிக்காக யோசிச்சா அதை நிறைய திரைப்படங்களில் வந்து அதை விமர்சித்து பேசியிருக்கிறாங்க. அது ஒரு காமெடியாக ஹியூமராக கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து கூடாது அப்படின்னு பேசக்கூடிய அரசியல் தான் முற்போக்கு அரசியல். அதெல்லாம் பிற்போக்குத்தனமான ஒரு அரசியல்.
அப்போ முற்போக்கு அரசியல பேசக்கூடிய விஜய், முற்போக்கு தலைவர்களை வந்து தன் கட்சியுடைய வழிகாட்டியா உள்வாங்கி இருக்கக்கூடிய விஜயுடைய மூமெண்ட், விஜயுடைய கட்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கான்சியஸா அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஆனா அவங்க தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, இது எதேர்ச்சியா நடந்தது, ஏன் ஊதி பெருசாக்குறீங்க இல்ல, அப்படின்ற இது மாதிரி சொல்றாங்க. எதர்ச்சியா நடந்தது கிடையாது. நீங்க வந்து முதல்ல கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க, உங்களுடைய விங்க நீங்க வெளியிடுறீங்க. அப்ப வெளியிடும் பொழுது பல முறை அது வந்து அவங்களுக்கே சுய பரிசோதனை செஞ்சிருப்பாங்க. அப்ப இதை நம்ம வந்து கரெக்டா வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றத 9th பாயிண்ட்ல கொண்டு வந்து நீங்க வைக்கும் பொழுது அது இம்பில்டா தெரிஞ்சிருக்கும். பாக்குற நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுயா. ம். இப்ப பாக்குறவங்க எல்லாருமே வந்து இப்போ பொலிட்டிக்கல் லீடர்ஸா பார்த்துட்டு அதை விமர்சனம் பண்ணாங்க. காமன் மேன் தானே பார்த்துட்டு விமர்சனம் பண்ணாங்க. அது அதுக்கு அப்புறமா மீடியால லைம் லைட்டுக்குள்ள வராங்க. ஆனா நீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கணும். அப்போ விஜயை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு, அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கா, இல்ல விஜயே வந்து கான்சியஸா அதை பண்ணாரா அப்படின்றதுலாம் அந்த கட்சி வந்து தெரியப்படுத்தணும், வெளிப்படுத்தணும். முதல்ல அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும். இது நாங்க வந்து இது வந்து தெரியாம நடந்த செயல் அப்படின்றது சொல்றதை தாண்டி அதுக்கு அவங்க வந்து பகிரங்கமா வருத்தம் தெரிவிக்கணும். விஜய் அவர்களே வருத்தம் தெரிவிக்கணும். ஏன்னா அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப மைக்ரோ லெவல் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ். ஸோ அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி பர்சனலாக காயப்படுத்தக்கூடிய செயல்கள்லாம் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் இந்த மாதிரியான செயல்களுக்கு அவங்க வருத்தம் தெரிவிக்கல அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் கட்சியிலே வந்து சாதி பார்த்து வந்து ஒதுக்குறாங்க, சாதி பார்த்து பதவி தர மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வருது. இது எப்படி பாக்குறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அந்த பவர் யார்கிட்ட இருக்கு, கான்ஸ்டியூஷனலா யார்கிட்ட இருக்கு, ஸ்டாச்சுட்டரி யார்கிட்ட இருக்கு, அது எடுத்தா யார் எடுத்தா செல்லும் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ பீகார் எடுத்தாங்க, சுப்ரீம் கோர்ட்ல அங்கே அந்த நீதிமன்றத்தில் அது என்னவா ஆச்சு அப்படின்ற ஒரு செயலை நம்ம பார்த்தோம். அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம நடத்தணும் அப்படின்னா அது முழுமையாக வந்து ஒன்றிய அரசு நடத்தினா மட்டும்தான் வந்து அது வந்து பிரோஜனமாக இருக்கும். பிரோஜனமாக இருக்கிறதுன்றத அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். லீகலி அது வந்து ஸ்டாண்ட் ஆகும். ஜுடிஷியல் ரெவியூன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம என்னதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ்ஸ் வந்து எந்த முயற்சி எடுத்தாலுமே ஜுடிஷியல் ரெவியூவில் அது கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டா இருந்ததுன்னா அது வந்து நல் அண்ட் வாய்ட், அது டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அதை நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டிய அவங்க கிட்ட தான் இருக்கு. அந்த பவர் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஆல்ரெடி எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் அவங்க வந்து வெளியிடாம இருக்கிறாங்க. அதையானா வெளியிடுங்கன்னு சொன்னாலும் அதையும் வெளியிட மறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கோர் அஜெண்டாவே ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டான ஒரு கட்சி தான் வந்து பாஜக. அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கணும், ஆனா அதை டைல்யூட் பண்ணக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு. ஆனா அவங்களே ரிசர்வேஷன் கேட்டிருக்காங்களா? 10% ரிசர்வேஷன் அவங்க வாங்கியிருக்காங்க தானே? இல்ல, அவங்க பாஜக வந்து கொண்டு வந்திருக்கிற ஒரே ஒரு ரிசர்வேஷன் எதுன்னா இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் மட்டும்தான். அது யாருக்கானது? இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் பர்டிகுலர்லி பொருளாதார அதாவது எக்கனாமிக் கான்செப்ட்ல அவங்க ரிசர்வேஷன் கொடுத்தாலும் அந்த கேட்டகரிக்குள்ள யார் வரா? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல ரிசர்வேஷனை அந்த அதோட பெனிஃபிஷியரா இருக்கக்கூடியவங்க யாருமே அதுல வரமாட்டாங்க. அப்ப யார் வரா? அப்ப முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ரிசர்வேஷன் தான் அது. அந்த ரிசர்வேஷன்ல இவங்க வந்து ஒரு எக்கனாமிக் கிரைட்டீரியா வைக்கிறாங்க. ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபான்றாங்க. இப்போ இன்கம் டாக்ஸ் உடைய ஸ்லாபை கூட இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் ஒரு கேள்வி எழுந்துச்சு, என்னங்க இன்கம் டாக்ஸ் கட்டவெல்லாம் வந்து எக்கனாமிக்கா வந்து பாதிக்கப்படக்கூடிய நினைச்சு. இப்போ இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ஸை அதை வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணி 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொண்டு போய் வச்சிருக்காங்க. அப்போ பாஜக கொண்டு வந்திருக்கிற ஒரே இடஒதுக்கீடு யாருன்னா பார்ப்பனர்களுக்கான இடஒதுக்கீடு. அவங்க அதுக்காக மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஏதாவது இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கிறாங்களா? சரி, நீங்க கொண்டு வர வேணாம், இருக்கிற இடஒதுக்கீட்டை நீங்க உயர்த்தி கொடுத்துருக்கீங்களா? அதுவும் கிடையாது. எல்லா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அரசாங்க அதாவது சாவரிங் அத்தாரிட்டிஸ் எல்லாவற்றையுமே நீர்த்து போகக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிரைவேட்டைசேஷன், நீங்க ரிசர்வேஷன் எதில் போய் கேட்க முடியும்? கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் தான் கேட்க முடியும். நீங்க எல்லாத்தையும் பிரைவேட்டைசேஷன் பண்ணிட்டு அப்படி ரிசர்வேஷனை கிளைம் பண்ண முடியும்? ஸோ பாஜக முழுக்க முழுக்க வந்து ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்டான ஒரு மூமெண்ட். அதனால அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த விரும்பல. விஜய் அவர்கள் என்னன்னா இந்த தெளிவு இருக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நோக்கி அந்த கேள்வி கேட்கணும். அவர் எங்கேயுமே ஒன்றிய அரசு நோக்கி எந்த கேள்வியுமே கேட்க மாட்டார். இப்போ கூட தைப்பூசத்திற்கு வாழ்த்து சொல்லுவார். ஆனா எச் ராஜா அவர்கள் வந்து எல்லா இந்துக்களா ஒருங்கிணைங்க, நம்ம தைப்பூசத்தை போயிட்டு நம்ம வந்து திருப்பரங்குன்றத்துல போய் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை எதிர்த்து பேச மாட்டார். அப்போ இவங்க எப்பவுமே வந்து ஒன்றிய அரசை வந்து இவங்க வந்து விமர்சிக்கிறதே கிடையாது. இவங்க முழுக்க முழுக்க மாநில அரசு மட்டும் தான் விமர்சிக்கிறாங்க. ஆனா உண்மையான அதிகாரம்ன்றது ஒன்றிய அரசு கிட்ட தான் குவிஞ்சிருக்கு. அதனால விஜய் அவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எங்க நோக்கி கை நீட்டணும்னா டெல்லி நோக்கி கை நீட்டணும். அதுதான் சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும். அது முதல்ல அவருக்கு தெரியுமான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா பட்ஜெட் தாக்குதல் இப்ப நடத்திருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து தமிழகம் இந்த வாட்டியும் வஞ்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒன்றிய அரசு நோக்கி தானே அவர் கேட்டிருக்காரு. தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? இது ஒரு நிலைப்பாடா?
தமிழகம் எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்குது அப்படின்றத ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. நீங்க தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்குதுன்னு அவர் சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்ததாயிடுமா? இப்போ எங்களுடைய தலைவர் பார்லிமெண்ட்ல பேசும்போது சில ஃபேக்சுவலா சில டேட்டாஸை கொடுக்குறாரு. நீங்க வந்து கடந்த முறை வந்து பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 54,500 கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறீங்க. ஆனால் பயன்படுத்தப்பட்டது 32,000 கோடி தான் நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க. 22,000 கோடி நீங்க பயன்படுத்தவே இல்லை அப்படின்றாரு. அப்ப இந்த 22,000 கோடி அடுத்த நிதியாண்டுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுமா? ஆகாது. அப்போ எளிய மக்கள் பயன்படக்கூடிய எந்த விதமான திட்டங்களுமே அதுல இல்லை அப்படின்றது தான் எங்களுடைய தலைவர் வந்து நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். SC/ST சப்ளானுக்கு SC/ST டோட்டல் பாப்புலேஷன்ல 15%, STக்கு 7.5%, அவங்களுக்கான அந்த ஃபைனான்சியல் நிதியை ஒதுக்கணும். ஆனா ஒதுக்குனாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க இப்ப தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் காமன் மேனுக்கானது இல்லை அப்படிங்கிறத இந்த மாதிரி டேட்டாவோட பேசக்கூடிய லீடர் ஒரு பக்கம் வைங்க. ஆனா போற போக்குல தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, எதனால வஞ்சிக்கப்பட்டிருக்குதுன்னு எதுவுமே சொல்லலையே. நீங்க என்ன சொல்றீங்க? ஒன்றிய அரசு நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய GST பாக்கி இன்னும் கொடுக்கல. ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நிதிகள் எதுவுமே ஒன்றும் கிடைக்கல. அப்போ அதை நோக்கி நீங்க கேள்வி கேட்கணும். தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட கல்வி நிதி வந்து குஜராத்துக்கு வந்து அவங்க டைவர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் 2,150 கோடி நினைக்கிறேன். 2,150 கோடி, ஆமா 2,152 கோடி குஜராத்துக்கும் யூபிக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்குன கல்வி நிதியை இவங்க டைவர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எப்பேற்பட்ட ஒரு நம்ம தமிழர்கள் நம்ம எவ்வளவு அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் எவ்வளவு பேர் அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய லீடர்னு சொல்லிக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இதை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரா? அவர் கேட்க மாட்டார். எங்களுடைய தலைவர் தான் இதை நாடாளுமன்றத்தில் கொஸ்டின் பண்றோம். நாங்க தான் அதை திருப்பி எதிர்த்து கேள்வி கேட்கிறோம். அப்போ முழுக்க தமிழ்நாடுன்றது வந்து இப்போ PM ஸ்ரீ வந்து திட்டத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்றதுக்காக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய கல்வி திட்டத்தில் நம்ம இணையல அப்படின்றதுனால நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய வந்து நிதியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய வந்து ஒரு ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூ ஒரு அட்ரஸ் பண்றாரா? பிரதமர் நேற்று வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, எங்கள் வரி எங்கள் பணம்லாம் நீங்க கேட்கக்கூடாது, இது நியாயமான பேச்சு கிடையாது அப்படின்றாரு. இவர் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தபோது நாங்க 60,000 கோடி கொடுக்குறோம் ஒன்றிய அரசுக்கு, ஆனால் நீங்க வந்து நாங்கள் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை, குஜராத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன பிச்சைக்காரர்கள் போல தெரியுதான்னு சொல்லிட்டு இவர் வந்து குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தபோது கேட்டார். ஸோ அப்போ மாநில அரசுக்குன்ட்டு ஒரு வந்து ஃபைனான்சியல் ஷேரிங் இருக்குல்ல, அது கொடுக்கறதே கிடையாது. நம்ம டைரக்ட் டாக்ஸ் மூலியமா ஒன்றிய அரசுக்கு கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் கோடி கொடுக்குறோம். ஆனால் அவங்க நம்மளுக்கு திருப்பி கொடுக்கறது 2 லட்சம் கோடி தான் திருப்பி கொடுக்குறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசம் வந்து 2 லட்சம் கோடி தான் கொடுக்குறாங்க டைரக்ட் டாக்ஸ் மூலியமா. ஆனால் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது 9 லட்சம் கோடியை திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருது இல்லை. இந்த விஷயத்தை ஆக்கப்பூர்வமா கன்ஸ்ட்ரக்டிவா விஜய் அவர்கள் மோடியை எதிர்க்கிறேன், அமித்ஷாவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி பிஜேபி அரசை எதிர்க்கிறேன்னு சொல்லி பேசுவாரா? அப்படி பேசினாரா? இது வரைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கரை விமர்சிக்கும் போது கூட உள்துறை அமைச்சர் தான் விமர்சிச்சார். அமித்ஷான்ற பேரு கூட அவர் உச்சரிக்க விரும்பலையா, பயப்படுறாரான்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ ஒரு கிரிட்டிசிசம்ன்றது வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும், புள்ளி விவரங்களோடு இருக்கணும், டேட்டாவோட இருக்கணும். அதுதான் வந்து நம்ம விமர்சிக்கிறதுக்கு அர்த்தமாகும். இல்லை நானும் விமர்சிக்கிறேன் 100ல் 1 அப்படின்ற மாதிரியான அரசியல் பேசுறவங்க அவங்களால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ அவங்க கட்சியில சாதி பார்த்து ஒதுக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லையா, இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? சாதி பார்த்து ஒதுக்குறாங்கன்னா இந்த மாதிரியான இஷ்யூக்கு வந்து விஜய் முதல்ல ரியாக்ட் பண்ணணும். விஜய் கிரவுண்ட்ல இருக்கணும். அந்த பொறுப்பு மொத்தமே வந்து பாலிடிக்ஸ்ன்றதை வந்து நான் வந்து ஒருத்தருக்கு மற்றவங்களை வேலை செய்யறதுக்கு நான் பிரித்து கொடுத்துட்டேன், நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன், ஷூட்டிங்கில் இருக்கிற டைம் வந்து ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய டைமில் தான் நான் வந்து மீட்டிங்க்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கலாக அவரை வந்து ஈடுபடுத்திக்காமல் இருக்கிறது தான் கிரவுண்ட் லெவலில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது. சாதி பார்த்து தான் பதவி கொடுக்குறாங்கன்றது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ. உங்களுடைய கொள்கை தரவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியாருடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எங்கள் கட்சி வந்து ரிசர்வேஷன் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். எங்கள் கட்சிக்குள்ள பதவி வழங்குதல எங்கள் சிஸ்டத்துக்குள்ள ரிசர்வேஷன் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். தலித்து, நான் தலித்து பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூத்துக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிசர்வேஷனை வந்து நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். அந்த மாதிரி விஜய் அவர்களுடைய கட்சியில் தலித் மக்களுக்காக இடஒதுக்கீடு அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள் நியமிப்பாரா? அவங்க கூட இப்போ வந்து இன்னொரு பியூர் அம்பேத்கரிஸ்ட் போயிருக்கிறார், ஆதவர்ஜனா போயிருக்கிறார். அவருடைய குறிக்கோளை எப்படியாச்சும் வந்து ஒரு தலித்தை முதலமைச்சராக்குறது தான். அந்த கிரைட்டீரியாவில் பார்த்தா நான் வந்து கண்டிப்பாக விஜயை முதலமைச்சராக்க விடமாட்டார் அவர் அப்படின்றத நான் நம்புறேன். ஏன்னா அவர் இங்கே இருக்கும்பொழுது தலித்து தான் முதலமைச்சராகணுன்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருந்தவர். இப்போ அங்கே போயிருக்கிறார். கண்டிப்பாக வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுவார், நீங்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது, தலித்து தான் முதலமைச்சர் ஆகணும், அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா அவர்களுக்கு வந்து விஜய் கிட்ட பேசுவாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவர் தன்னைத்தானே வந்து தலித் எம்பவர்மெண்ட் தான் என்னுடைய அரசியல்
வாழ்வே அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்போ நீங்கள் அங்கே பேசலைன்னா யூ ஆர் அன் ஆப்பர்ச்சுனிஸ்ட். நீங்கள் இங்கே இருக்கும்போது இந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றின மாதிரி பேசுனீங்க, அங்கே போனதுக்கப்புறம் மாறுறீங்கிறத அம்பலப்பட்டு போயிடுங்க. இப்போ அதை பற்றி தான் சார் கேட்கலான்னு வந்தேன். இப்போ ஆதவர்ஜுன் அவர்கள் விசிகாவில் இருக்கும்போது தலித் மக்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல பேசியிருந்தாரு. இப்போ தாவேக்கால இணைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க சொல்றீங்க அவர் வந்து தலித்தை தான் வந்து முதலமைச்சராக ஆக்க விடுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாரு இல்லையா, அதுல பல நபர்கள் வந்து தலித் மக்களா இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வருது. பெரும்பாலும் வந்து தலித் மக்கள் அதுல இடம்பெறல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்ப ஆதவர்ஜுனா அவர்கள் தலித்களுக்காக குரல் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி இருந்தா அங்க போய் ஏன் வந்து அதை பத்தி பேசல? அவர் என்ன சொன்னார்னா, ஆதவர்ஜுனா வந்து 4 படம் சினிமா நடிச்சவங்கெல்லாம் துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் தலைவர் வந்து முதலமைச்சராக கூடாதா அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டார். நியாயமான விஷயங்கள் தான். ஆனால் விஜய் அவர்கள் வந்து 50 படம் நடிச்சிருக்கிறார். அது போதுமானது ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்குன்னு நினைக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. அப்போது தலித் மூமெண்ட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தலித் எம்பவர்மெண்ட்டை பேசுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. அதை யார் வேணால் செய்யலாம். ஆனால் நீங்கள் ஒரு நான் தலித் மூமெண்ட் அந்த மாதிரியான ஒரு கட்சிக்குள்ளே போயிட்டு நீங்கள் தலித் எம்பவர்மெண்ட்டை நீங்கள் பேசுறது தான் உண்மையிலேயே வந்து நீங்கள் வந்து ஐடியாலஜிஸ்ட்னு சொல்லிட்டு நம்மளால் நம்ப முடியும். ஆனால் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து தலித் பாலிடிக்ஸ் பேசலை, தலித் எம்பவர்மெண்ட்டை நீங்கள் பேசலை அப்படின்னா அப்போது உங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு கட்சிக்குள்ளே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கிரைசிஸை தேடுவாங்க சிலர். எனக்குன்னு ஒரு விளம்பரம் வேணும், எனக்குன்ட்டு ஒரு மீடியா வேணும், எனக்குன்னு ஒரு கூட்டம் வேணும், அதுக்கான சில எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. எப்பவுமே கார்பரேட் பாலிடிக்ஸ் அப்படி தான் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப வந்து எத்திக்ஸ் எல்லாம் திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அங்கே அவங்களை சுற்றி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை கிராப் பண்ணிப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே போனதுக்கு அப்புறமா தலித் எம்பவர்மெண்ட்டை நீங்கள் ஒருவேளை பேசலை, ஒரு கட்சிக்கு போயிட்டு இன்னும் 1 மாதம் கூட முழுசாக ஆகலைன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ இந்த ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜில் இது நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. அப்போது அடுத்த ஆண்டு வந்து தேர்தல் வருது. அந்த நேரத்தில் தலித்தை மட்டும்தான் வந்து முதலமைச்சர் ஆக்குறது தான் எங்களுடைய குறிக்கோள், விஜய் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஆதவர்ஜுனா அவர்கள் போர்க்கொடி தூக்குவார்னு நான் நம்புறேன். அது விசிகால இருந்து அரசியல் பாடம் கற்றுக்கிட்டு போயிருக்கிறது. ஆமா, அவர் அதான சொல்றாரு, இங்கிருந்து தான் நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு போனேன்னு சொல்றாருல. அப்ப அங்க போனா என்ன பேசணும், தலித் எம்பவர்மெண்ட் பேசணும்ல. குறைஞ்சபட்சம் இத்தனை மாவட்ட செயலாளருக்கு நீங்க தலித்தரை நேமிங்க அப்படின்றதையாச்சும் சொல்லணுமா இல்லையா? அப்ப அதெல்லாம் அவர் அங்க பேசல. 2 பேர் கூட இல்லன்ற மாதிரி தகவல்கள் வருது. தலித் மக்கள் 2 பேர் கூட பொறுப்புல இல்லன்ற மாதிரிலாம். அதான் இதுதான் இவங்க வந்து என்னன்னா, எங்க வந்து ஒரு பெரும்பான்மை சாதி இருக்கோ அவங்களையே பிடிச்சி மாவட்ட செயலாளரா போடுறது, அவங்களையே வந்து அவங்களையே எம்பவர் பண்றது, இந்த மாதிரி வேலையை தான் தொடர்ந்து இவங்களும் செய்யறாங்க. இது இவங்க வந்து இதுல வந்து நாங்க தனித்து இயங்குறோம், நாங்க வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஆல்ரெடி இந்த செயல்களை வந்து பல அரசியல் கட்சி செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. இங்க தலித்துகளுக்கு வந்து பொலிட்டிக்கலா அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரம் கட்சிக்குள்ள கொடுக்கலன்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. அதுக்கு நாங்க எக்ஸப்ஷனல் மூவ்மெண்ட் அப்படின்றத சொல்லக்கூடிய கிளைம் பண்ணப்படக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடு இல்லைல்ல. அப்ப தெரியுது இல்ல, இவங்க வந்து பேரளவுல தான் இவங்கெல்லாம் வந்து கொள்கை தலைவரா வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. மட்டும் பிராக்டிஸ்ல இவங்க கிடையாது. இன்னொன்று ஆதவர்ஜுனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தாவேக்காவும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி தாவேக்காவும் விசிகாவும் ஒன்றாகும்? நாங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் எலக்டோரியல் பாலிடிக்ஸில் இருக்கிறோம். விசிகா வந்து எங்கேயுமே என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்ணதே கிடையாது. இவங்க முழுக்க ரசிகர் மன்றமாக இருந்து என்ஜிஓ பாலிடிக்ஸ் தான் பண்ணாங்க. நாங்கள் கிரியேட்டிங் தி சோஷியல் அவேர்னஸ். எங்கள் தலைவர் யாருக்கும் போயிட்டு வந்து திருமணம் செஞ்சு வச்சது கிடையாது, யாருக்கும் போயிட்டு வந்து நலத்திட்ட உதவிகளை வந்து அதை மட்டுமே செஞ்சது கிடையாது. ஆனால் அவர் ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறார். என்னன்னா கிரியேட்டிங் தி அவேர்னஸ். இந்த சொசைட்டி யாரால டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டிருக்கு, அவங்க இன்னைக்கு எந்த வடிவத்தில் இருக்கிறாங்க, அவங்க என்ன விதமான அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, யாரை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த அவேர்னஸ் இருக்குல்ல, சோஷியல் அவேர்னஸ், அதை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 25 வருஷமா நாங்கள் வந்து சமூகத்தில் நாங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். நாங்களும் வந்து தாவேக்காவும் அவங்க எப்படி ஒன்றாக முடியும்? அம்பேத்கர் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறவங்கலாம் வந்து அம்பேத்கரிட் ஆயிடுவாங்களா? அப்படி கிடையாது. அப்படி பார்த்தோம்னா பாமகவுடைய நிறுவனர் அவர் வீட்டிலேயே வந்து அம்பேத்கருடைய ஸ்டாச்சு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பல இடங்கள்ல அம்பேத்கருடைய சிலை சேதப்படுத்துவதற்கு யார் காரணம்? உளவியலை யார் வந்து சாதிவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க? அப்போ தாவேக்கான்றது வந்து அவங்க வந்து எல்கேஜி, நாங்கள் வந்து எங்களுடைய தலைவர் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார். எங்கள் தலைவர் வந்து பிஹெச்டி மீன்ஸ் நான் பாலிடிக்ஸில் சொல்கிறேன், மக்களை படிச்சிருக்கிறார். அப்போ இதுவும் அதுவும் வந்து ஈக்குவலேட் பண்ணுறதுன்றது பொருத்தமற்ற ஒரு வாதம். அவர் சொல்கிறார் இது வந்து விசிகாவும் தாவேக்காவும் வந்து ஒரே மாதிரியான ஒரு இயக்கங்களை கொண்டதுன்னு எதன் அடிப்படையில் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் பட் அப்படி பார்வையில் அப்படி கிடையாது. எங்கள் தலைவருடைய பார்வை, எங்கள் தலைவருடைய அணுகுமுறைன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். நாங்கள் வந்து எப்படின்னா சோஷியல் சயின்ஸை சயின்டிஃபிக்காக மக்களுக்கு போய் சொல்கிறோம், ரிலீஜியஸ்டிக்காக போய் சொல்லலை. ரிலீஜியஸ்டிக்காக சொல்லக்கூடியவங்களாச்சும் இவங்க விமர்சிக்கிறாங்களா? பிஜேபி வந்து சோஷியல் சயின்ஸையே ரிலீஜியஸ்டிக்காக சொல்லக்கூடிய ஒரு ஆள், ரிலீஜியஸ்டிக்காக செய்யக்கூடிய ஒரு செயல். இஸ்ரோ விஞ்ஞானி வந்து பெரும்பான்மையானவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான். இங்கிருந்து நம்ம வந்து நிலவுக்கு சந்திராயன் 3 அனுப்புனா
இது வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெருமை. தமிழ்நாட்டுடைய சயின்டிஸ்ட் தான் வந்து இஸ்ரோவுடைய வந்து தலைமை சயின்டிஸ்டா இருந்தார் அந்த நேரத்துல. ஆனா அந்த இடத்துல சிவசக்தின்னு வந்து பேரை வைக்கக்கூடிய வேலையை வந்து பிரதமர் பார்க்கிறார். அப்போ சயின்ஸை கூட ரிலீஜியஸ்டிக்கா பேசக்கூடிய ஒரு மூமெண்ட் அவங்க. நாங்கள் சயின்ஸை கூட வந்து நாங்கள் வந்து சோஷியல் சயின்ஸை வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் சயின்டிஃபிக்காக பேசக்கூடிய கட்சி எங்களுடைய கட்சி. ஸோ எங்கள் கட்சியே வந்து வேறங்க. எங்களுடைய மூமெண்ட் வந்து எங்களுடைய நிலைப்பாடுன்றது அதிகாரத்தை பிடிக்கணும், சிஎம் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மக்களை அரசியல்படுத்தணும். அவங்களுக்கு வந்து அவங்கள எஜுகேட் பண்ணணும். யாருக்கு எதிராக எஜுகேட் பண்ணணும்னா, யாரெல்லாம் இந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு காரணமாக இருக்கிறாங்களோ அவனை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு எதிராக வந்து மக்களை வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. தாவேக்காவும் விசிகாவும் ஒன்றும் கிடையாது. எங்கள் கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு இருக்குது. எல்லா கிராமங்கள்லையுமே குடிக்கம்பங்கள் இருக்குது. தாவேக்காக்கு இருக்கா? நாங்கள் ஃபீல்டில் இருக்கிறோம். எங்கள் தலைவர் இப்போ கூட எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் மக்களோடு இருக்கிறார். ஆனால் விஜய் எங்கே இருக்கிறாரு? ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார். எங்கள் தலைவரும் விஜயும் ஒன்று கிடையாது, விசிகாவும் தாவேக்காவும் ஒன்று கிடையாது. இப்போ உங்களோட அரசியல் நிலைப்பாடு வித்தியாசமானது அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ஒடுக்கப்படும் மக்களுக்காக ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா தொடர்ந்து தலித் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, விசிகா இருந்து என்ன பயன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் மக்களிடையே இருக்க தானே செய்யுது. சரி, இப்போ இது குற்றச்சாட்டு இருக்குல்ல, இதுக்கு வந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், நீங்க விசிகாவை எக்ஸப்ஷனா வச்சிருங்க, மற்ற அரசியல் கட்சிகள் யார் வந்து இந்த மக்களோடு நிக்கிறாங்க? கம்யூனிஸ்டுங்க நிக்கிறாங்க, அதை நாங்கள் மாற்று கருத்து இல்லை. மற்ற யார் நிக்கிறாங்க? ஏடிஎம்கேவுடைய ஸ்டாண்ட் என்ன? பிஎம்கேவுடைய ஸ்டாண்ட் என்ன? தேமுதிகவுடைய ஸ்டாண்ட் என்ன? இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளுடைய ஸ்டாண்ட் என்ன? அவங்க யாரும் வந்து எங்களோட வந்து நிக்கல. அப்போ தலித் இஷ்யூ அப்படின்றதே வந்து ஒரு ஐசோலேட் பண்ணப்பட்ட ஒரு இஷ்யூவா இருக்கு. அந்த இஷ்யூவை நீங்க வந்து சோஷியலைஸ் பண்ணணும், எல்லாருக்கும் அது எல்லாரும் அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும்னா மக்களை தயார்படுத்த வேண்டிய வேலை இருக்கு. இங்க வந்து இது தமிழ்நாட்டில் அம்பேத்கர் இருக்கும் பொழுதே சாதி ஒழிஞ்சிடுச்சா? அப்ப அம்பேத்கர் வந்து பலவீனமான ஒரு லீடர், பெரியாராலையும் சாதியை ஒழிக்க முடியல, பெரியாரும் ஒரு பலவீனமான லீடர். ஸோ வந்து திருமா அவர்களாலையும் சாதியை ஒழிக்க முடியல, திருமாவும் பலவீனமான லீடர் என்ற முடிவுக்கு வந்துடலாமா? அப்படி கிடையாது. 2000 வருஷமா சோஷியல் பிராக்டிஸ்ல இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் இப்போ இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 75 வருஷம் தான் ஆயிருக்கு. அதுலயும் முழுமையா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரல. இன்னைக்கும் வந்து கல்ச்சுரல் வைஸ், ரிலிஜியஸ் பிராக்டிஸ் வைஸ் கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. இன்னைக்கும் வந்து திருமணத்துல வந்து சாதி பார்த்து தான் திருமணம் பண்றாங்க. எல்லா சடங்குகளையும் திருமண வாழ்வியல் முறையிலையும் சாதி இருக்கு. அப்போ கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாத ஒரு சொசைட்டியா தான் இன்னமும் இருந்துட்டு இருக்கு. இன்னமும் பல வந்து வருடங்கள் நம்ம மக்களை தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதனால விசிகா இங்க இருக்கு, சாதிய கொடுமைகள் நடக்குது, அதனால விசிகா வந்து சரியா செயல்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எங்க மேல வைக்கிறதுன்றது வந்து அது தவறான அணுகுமுறை. இப்ப இது ஒரு பக்கம் சாதிய வன்முறைகள் இருக்குது அப்படின்னு தாவேக்கால சொல்லிட்டு இருக்கேன். அவரோட கொள்கை தலைவரா அஞ்சலி அம்மால சொல்லியிருக்காரு, வேலு நாச்சியாரை சொல்லியிருக்காரு. பெண் தலைவர்களை வந்து சொல்லிட்டு அதே கட்சியில ஒரு பெண் நிர்வாகி வந்து எனக்கு வந்து எவ்வளவு உழைச்சாலும் அங்கீகாரம் இல்லை, என்னோட அங்கீகாரம் வந்து கொடுக்காம மடைமாற்றம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசி ஒரு காணொலி வந்து வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ பிரிஜ்பூஷன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜேபி காரனால வந்து நம்ம நாட்டுக்காக வெளிநாட்டுல வந்து ஒலிம்பிக்ல போயிட்டு வந்து தங்கம் பதக்கம் வாங்கினவங்க பாதிக்கப்பட்டாங்க. அவங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே பெண்கள் தான். அந்த நேரத்துல வந்து விஜய் வந்து இங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கிறாரு, இந்தியாக்குள்ள தானே இருக்கிறாரு, அதுக்காக குரல் கொடுத்தாரா? மணிப்பூர் இஷ்யூ, அந்த 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 செயல்களை வந்து அதுக்காக வந்து விஜய் வந்து எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா குரல் கொடுத்தாரு? அத்ராஸ் இன்சிடென்ட் நடந்தது, அந்த செயலுக்காக ஏதாவது விஜய் வந்து குரல் கொடுத்தாரா? கிடையாது. அப்போ அவர் கட்சிக்குள்ளவும் வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு சரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்றாங்க. அந்த கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து விசாரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களா, கொடுக்கலையா, இல்ல அவங்க ஒரு ஐடென்டிஃபைட் கிரைசிஸ்க்காக அதை பேசுறாங்களா அப்படின்றதுலாம் செப்பரேட். நீங்க பொதுவா அஃபென்ஸ் வாங்க, கிரைம் அகேன்ஸ்ட் உமன்ஸ் வாங்க. கிரைம் அகேன்ஸ்ட் உமன்ல இந்தியாவை உலுக்கிய வழக்குகள்னு சொல்லி நம்மளால ஒரு 10 பட்டியலிட முடியும் கடந்த 3 வருஷத்துல மட்டும். இதுல எதுக்கெல்லாம் விஜய் குரல் கொடுத்திருக்கிறார் அப்படி பார்த்தா அது எதனா இருக்கா? அவர் சினிமா ஃபீல்டுக்குள்ளவே எவ்வளவு இஷ்யூ வந்தது, எவ்வளவு ப்ராப்ளம் வந்து. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஆளுநர் கிட்ட மனு கொடுக்குறாரு. அதாவது ஆளுநர் பதவியே வேணான்னு சொல்லக்கூடிய விஜய் தான் ஆளுநர்கிட்டே போய் மனு கொடுக்குறாரு. ஆளுநரால என்ன செய்ய முடியும்? இங்க பாதி பிரச்சனையே ஆளுநரால தான். ஆளுநர் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு அரசு இயற்றுகிற சட்டம் கிட்டத்தட்ட 12 மசோதாக்களுக்கு இன்னமும் ஒப்புதல் கொடுக்காம இருக்கிறாரு. ஆளுநர்கிட்டே போயிட்டு இவங்க கொடுக்குறதுன்றது வந்து இவங்களை வந்து நானும் வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு செயல் தான். ஆனா அது ஒரு சரியான அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கான மக்களை தயார்படுத்தணும், மக்களோடு போய் நிற்கணும், போராடணும், அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்களை நேரடியாக எதிர்த்து கேள்வி கேட்கணும். அறிக்கை விடுறதோ இல்லை போயிட்டு ஒரு நாள் போயிட்டு வந்து அடையாள அரசியல் போயிட்டு ஆளுநரை சந்திச்சுட்டு வர்றதோ பாலிடிக்ஸ் கிடையாது. மக்கள் கூட இருக்கணும், மக்களை ஸ்டடி பண்ணணும். அங்கே அதுதான் அரசியல், அங்கே தான் கற்றுக்க முடியுமே. லேர்னிங் பாயிண்ட்டே பாலிடிக்ஸ் எங்கன்னா ஃப்ரம் வந்து பீப்புள் தான், மக்கள் கிட்ட இருந்து தான். அதை விஜய் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொல்கிறேன் நான்.
அவர் போற இடத்துக்கு மக்களை கூட்டிட்டு வராரு, மக்கள் இருக்கிற இடத்துக்கு அவர் போறது கிடையாது. ஆனா பரந்தூர் விமான நிலையத்தை போய் பார்த்தது, இப்ப மனு கொடுத்தது, இது எல்லாமே வந்து அடையாளத்துக்காக தான் பண்றாருன்னு சொல்ல வரீங்களா? இப்போ பரந்தூர் விமான நிலையம் போறாரு, இப்ப சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, எங்க தலைவர் ஏதாவது வந்து சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை நடக்கக்கூடிய அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் கிட்ட அனுமதி கேட்டு போனாரா, இல்ல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போனாங்க அந்த மாதிரி போனாங்களா? அவங்க பாட்டுல மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு, போராடக்கூடிய இடத்துக்கு இவங்க வண்டி எடுத்துட்டு போனாங்க. ஆனா விஜய் என்ன பண்றாருன்னா, நான் அங்க வரேன் அப்படிங்கறதையே ஒரு நியூஸா மாத்துறாரு. ஒரு 2 நாளைக்கு அது ஒரு டிபேட்டா மாறுது. அவர் அங்க வராருன்றத வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மொத்தமா வந்து இந்த அன்னியன் படத்துல வந்து அன்னியன் காட்சி அளிப்பாரு லாஸ்ட் சீன்ல, அந்த மாதிரியான ஒரு சினிமாட்டிக்கான ஒரு அப்ரோச் தான் அவர்கிட்ட இருக்கு. நீங்க மக்களை சந்திக்க போறீங்களா, டைரக்டா போங்க, போய் மக்களை சந்திங்க, போய் பேசுங்க. அந்த வந்து அது காரணம் யாரு? பரந்தூர் விமான நிலைய இஷ்யூல அது வேணும் வேணான்றதுல செகண்டரி. அது யார்? அதுக்கு அந்த அந்த திட்டத்துக்கு முழுக்க முழுக்க அதிகாரமிக்க அமைப்பு யாரு? ஏர்போர்ட் அத்தாரிட்டி. அது எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. யூனியன் கவர்மெண்ட் தான் அது வந்து கொண்டு வராங்க. இதுல நீங்க வந்து மாநில அரசு அதிகமா விமர்சிச்சீங்களா, ஒன்றிய அரசு அதிகமா விமர்சிச்சீங்களா? தமிழ்நாடுடைய வேலை என்ன? லேண்ட் அக்விசிஷன் பண்ணி கொடுக்க வேண்டிய வேலை தான் இவங்களுடைய வேலை. மற்றபடி இவங்களுக்கு அதுல ஒரு பெரிய ரோல் கிடையாது. ஸோ அப்ப நீங்க யாரை விமர்சிக்கணும்? ஒன்றிய அரசு நோக்கி நீங்க எந்த விமர்சனமும் வைக்க மாட்டேன்றீங்கல்ல. அப்ப அதுதானே வந்து திருப்பி திருப்பி கொஸ்டினா மாறுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மானாமதுரையில் வந்து என்னன்னா, புல்லட் ஓட்டிட்டு போனாரு அப்படின்றதுக்காக பட்டியலின இளைஞரோட 2 கைகளையும் வந்து வெட்டியிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி சாதிய சம்பவங்கள் வந்து அரங்கேறிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? இது என்னன்னா, இந்த இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு செயல்கள் நடக்குதுன்றது ரொம்ப உள்ளபடி ரொம்ப வருத்தம் அளிக்குது. இதுக்கு எதிராக வந்து அரசு வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். தப்பு பண்ணுறவங்க மேலே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பாரபட்சம் இல்லாத ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் மீடியா லைம் லைட்டுக்கு வருது, வராத பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ தமிழ்நாடுடைய ஸ்டேட் SCST தமிழ்நாடு மானிட்டரிங் ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யாருன்னா சிஎம் தான். ஸோ இங்க ஒரு வந்து தலித் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது வந்து டைரக்டா அவரே வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான செயல்களை வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா வந்து லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். SCST ஆக்டை ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இதுல இன்னொரு ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை எங்க இருக்குன்னா, அரசுன்றது வந்து வெறும் லெஜிஸ்லேட்டிவ்ஸ் மட்டும் கிடையாது, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உள்ளடக்கியது தான். இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ல முக்காவாசி பேர் பியூரோக்ராட்ஸ் வந்து கேஸ்டிஸ்டா இருக்கிறான். அவன் SCST ஆக்டை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறான். இப்போ எங்க கட்சியுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன? ஹானர் கில்லிங்னு ஒரு ஸ்பெஷல் ஆக்டை கொண்டு வாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா இப்போ வரைக்கும் அதுக்கான வந்து கன்சர்ன் வந்து சிஎம் கிட்ட இருந்து இல்ல. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து கோரிக்கையா வைக்கணும். இப்போ இந்த தலித் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் வந்து பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறான். நீங்க வந்து அர்பனைசேஷன் ஆன இடத்துல வந்து தலித்க்கு அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய கிரைம் வந்து இந்த அளவுக்கு இருக்காது. ஆனா ரூரல்ல இன்னமும் அந்த பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த பிரச்சனையை எப்படி அட்ரஸ் பண்ணணும்னா, அங்க வந்து அந்த மக்களை அங்க வந்து அதுக்கான ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றது, அவங்களுக்கு வந்து அது தொடர்பான ஆலோசனைகளை கொடுக்கறது, கலெக்டர் வந்து அது தொடர்பாக வந்து அப்பப்போ வந்து அங்கே ஃபீல்டில் இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் மூலிமா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை தீர்க்கிறதுலாம் இதுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ப்ரிவென்ஷனும் வந்து ஒரு முக்கியமான வேலை தான். சாதி ரீதியான கிரைமை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, அங்கே எங்கெல்லாம் வந்து கேஸ்ட் சிஸ்டம் வந்து அதிகமாக ப்ராக்டிஸில் இருக்கோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே கூடுதல் இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும். ரெண்டாவது லாவை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். குறிப்பாக SCST ஆக்டை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எல்லா SCST ஆக்டில் பல விஷயங்கள் அக்யூட்டில் தான் மாறுது. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இவங்க வழக்கை சரியாக நடத்துறது கிடையாது, அதுக்கான சரியாக எவிடன்ஸை கேதர் பண்ணுறது கிடையாது. அதனால தான் பல வழக்குகள் நீதிமன்றத்தில் வந்து அக்யூட்டில் ஆகுது. அப்போ இந்த அக்யூட்டில் ஆகிற அந்த ரேஷியோ கை காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, SCST ஆக்ட் வந்து தவறாக பயன்படுத்தப்படுறாங்க, அது நீக்குங்க அப்படின்றாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட்டில் இல்லாமல் டெமோக்ராட்டிக்காக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அரசு வந்து அவங்களோட வந்து வகுப்புகள் நடத்தணும், சைக்கலாஜிக்கல் கிளாஸஸ் நடத்தணும், அவங்களையும் மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒன்றிய அரசு வந்து Y பிரிவு பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? வழக்கமாக நம்ம விஜயை வந்து பாஜகவுடைய வந்து சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பாஜக விஜய்க்கு பின்புலமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறோம். அது இந்த மாதிரியான செயல்களில் வந்து உறுதிப்படுதுன்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, மக்களையே சந்திக்காத ஒரு தலைவர், மக்களுக்காக போராட்டம் நடத்தாத ஒரு தலைவர், மக்கள் கூடவே இல்லாத ஒரு லீடர். அவர் வந்து அஜித்துடைய அந்த ஸ்டைலை வந்து பாலிடிக்ஸில் கடைபிடிக்கக்கூடியவர். அஜித்துடைய சினிமா கேரக்டர்னு ஒன்று இருக்குது, அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. சினிமாவில் இருப்பார், ஆனால் சினிமாவில் நடத்தக்கூடிய எந்த நிகழ்ச்சியிலும் போயிட்டு அவர் கலந்துக்க மாட்டார், வாலண்டியராக போக மாட்டார். அந்த ஸ்டைலை விஜய் வந்து பாலிடிக்ஸில் கடைபிடிக்கிறார். இப்படிப்பட்டவருக்கு என்ன லைஃப் த்ரெட் இருக்கும், இல்லை என்ன பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது? ஒன்றிய அரசு வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து ஒன்றிய அரசை சரியாக விமர்சிக்காதனால ஒன்றிய அரசு இதை பாராட்டி கொடுத்ததை தான் நான் பார்க்குறேன்.
அப்ப இதன் மூலியமா பாஜகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருக்கும் வந்து கூடுதல் பாண்டிங் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியலா வந்து ஒரு கரிஷ்மாட்டிக் உருவாக்கக்கூடிய செயலை வந்து தொடர்ந்து வந்து ஓகே. இந்தியன் பாலிடிக்ஸ்ல நம்ம பார்க்குறோம். ம். ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணுவாங்க அந்த கரிஷ்மாட்டிக்க. இப்போ வந்து கலைஞர் அவர்களுக்கோ, ஜெயலலிதா அவர்களுக்கோ, எங்களுடைய தலைவருக்கோ அவங்களுக்குலாம் வந்து நேச்சராவே அந்த கரிஷ்மாட்டிக் இருக்கு. அது வந்து எப்படின்னா, அதுக்கு பின்னால கடுமையான உழைப்பு இருக்கு. ம். மக்கள சந்திச்சு பல ஆண்டு காலம் வந்து அவங்க வந்து அரசியல்ல இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கரிஷ்மாட்டிக் உருவாகுறதுன்றது வேற. ம். ஆர்டிஃபிஷியலா ஒரு கரிஷ்மாட்டிக் உருவாகுறது என்னன்னா, இப்போ அண்ணாமலை போன்ற ஆட்கள் அங்க வராங்க அப்படின்னும் பொழுது, ம். ஒரு 20, 25 போலீஸ் ம். Z பிரிவு பாதுகாப்போட, Y பிரிவு பாதுகாப்போட ம். இவங்க வந்து ஃபீல்டுக்கு வராங்க. அப்படியே வந்து அதெல்லாம் வந்து மக்கள் பார்ப்பாங்கல்ல. ம். அந்த மக்களுடைய பார்வையில இவங்க வந்து ஒரு பெரிய லீடர் மாதிரியான ஒரு 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 விஷயத்த காட்சிப்படுத்துறது. ம். பணக்காரனா ஆகுறது வேற, பணக்காரன் போல காட்டிக்கிறதுன்றது வேற. பாரு நான் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ன்ற மாதிரி இவங்க வந்து மக்கள்கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் உதவும். ஆனா இதனால மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. விஜய் வந்து ஒன்றிய அரச ரொம்ப கரெக்டா வந்து விமர்சிக்க மாட்டேன்றாரு. ரொம்ப வந்து ப்ராப்பரா விமர்சிக்கல. ரொம்ப வந்து லைட்டர் சென்ஸ்ல நடந்துக்கிறாரு அப்படின்ற நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறோம்ல. அதுக்கு கிடைச்ச ஒரு பரிசா தான் நான் இத பார்க்கிறேன். இப்ப இறுதியா பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ணா அறிவாலயத்துல இருக்கிற ஒவ்வொரு செங்கலையும் நான் இருக்கிற வரைக்கும் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விடுற துணியில பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவருக்கு இந்த மீடியா மேனியான்னு சொல்லுவாரு எங்க தலைவர் ம். அடிக்கடிக்கு அண்ணாமலையை. ம். எப்ப பார்த்தாலும் வந்து லைம் லைட்லயே இருக்கணும். ஏதாவது ஒண்ணு பேசணும். ம். அதுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து ஈடு இல்லாத இன்னொரு ஆள் யாருன்னா சீமான் அவர்கள். இவங்க 2 பேருக்கும் வந்து மீடியா லைம் லைட்லயே இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. செங்கல்ல உருவேன், ஏதாச்சும் ஒண்ணுக்கு வழக்கு போட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பாங்க. பட் இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போனோம். இதுக்கெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கு திமுகவோட மோதுறதுக்கு? திமுகவுடைய கட்டமைப்பு என்ன? இஷ்யூ பேஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருக்கக்கூடிய நாங்களே எமோஷ்னலாக வந்து மக்களோட வந்து இன்னும் கனெக்ட் ஆகாமல் இருக்கிறோம். ம். பல இடங்களில் வந்து தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு தான் அந்த கட்டமைப்பு இருக்குது. அவன் இஷ்யூ பேஸ்டாகவும் நிற்பாங்க, எமோஷ்னலாகவும் மக்களோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. அந்த கிராமத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது, இல்லை ஒரு ஒரு இறப்பு நடக்குதுன்னா திமுக அதிமுக சார்ந்தவன் அந்த இடத்துலயே இருப்பான். அங்கே அவங்க மக்களோட கனெக்ட் ஆகிருப்பான், எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆகிருப்பான். அந்த மாதிரி பாஜக தமிழ்நாட்டு மக்களுடைய இஷ்யூ பேஸ்டில் ஏதாவது நிற்கிறாங்களா, இல்லை எமோஷனல் பேஸ்டான ஒரு பாண்டேஜ்லாச்சு இருக்காங்களா? கிடையாது. முழுக்க முழுக்க மதத்தை பரப்பக்கூடிய வேலையை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது இவங்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செங்கல்ல உருவேன், சிமெண்ட்டை பே பண்ணுற வேலைலாம் சும்மா சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி தேவை, பேசணும், 4 பேர் மீடியா வச்சு பேசுறதுக்காக செய்கிறாரு. அவரால் ஒன்றும் முடியாது. முதல்ல அவர் சொன்ன டேட்டாக்கே முதல்ல ஒரு விளக்கம் கொடுக்கட்டும். எப்படி வந்து 2 லட்சம் கேஸ் போட்டார், 20,000 புத்தகங்கள் எப்படி படித்தார், வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு திமுக வந்து கரண்ட்டை கட் பண்ணாங்கன்னு சொல்கிறாரு. திமுக வந்து ஆட்சிக்கு வந்து 1969 தான். ஸோ அந்த மாதிரியான ரொம்ப உண்மைக்கு புறம்பான ஒரு பதிலை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அவர் ஒரு ஐடென்டி கிரைசிஸ்க்காக பேசுகிறாரு. அதை இக்னோர் பண்ணிட்டு கடந்து போகிறது தான் சரியா இருக்கும். ஓகே சார். இவ்வளவு நேரம் நீர்த்திரையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.